Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.2ல உள்ள first problemல உள்ள first subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல அதிலே செகண்ட் subdivision பார்க்கலாம். வாங்க. x power 4 minus 1, x cube minus 11, x square plus x minus 11. இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் எனக்கு GCD கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா GCD கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு f of x எடுத்துக்கோங்க, ஒரு g of x எடுத்துக்கோங்க. f of x டிவைடண்டா போடுங்க, g of x டிவைசரா போடுங்க, டிவைட் பண்ணுங்க, வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதுக்கு முதல்ல நம்ம f of x எது g of x எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? f of x g of x எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இந்த ரெண்டு பாலினாமியல்ல எந்த பாலினாமியலுக்கு ஹையஸ்ட் டிகிரி இருக்குன்னு பார்க்கணும். சரி, எனக்கு ஹையஸ்ட் டிகிரி ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணி எது கிரேட்டஸ்ட் வேல்யூவோ அதை நான் எடுத்து எழுத சொல்லியிருக்கேன். இங்கே f of x முதல்ல ஹையஸ்ட் டிகிரி செக் பண்ணுவோம். இதோட ஹையஸ்ட் டிகிரி பார்த்தோம்னா 4, இதோட ஹையஸ்ட் டிகிரி நம்மளுக்கு 3. அப்போ எனக்கு வந்துட்டு 3யை விட 4 பெருசு அப்படிங்கறனால நான் இந்த பாலினாமியலை f of x எடுத்துக்க போறேன். சரியா? இந்த பாலினாமியல் எனக்கு g of x. f of x is equal to x power 4 minus 1 is equal to, இங்க பாருங்க, எனக்கு g of xல வந்துட்டு கியூபிக் பாலினாமியல் இருக்கு, ஸ்கொயர்ட் பாலினாமியல் இருக்கு, அதாவது குவாட்ரடிக் பாலினாமியல் இருக்கு, அப்புறம் லீனியர் பாலினாமியல் இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு டிகிரி 3, 2, 1 அப்படிங்கிற 3 விதமான டிகிரி இருக்கு. ஆனா எனக்கு f of xல டிகிரி 4 வந்துட்டு அதுக்கடுத்து எனக்கு எந்த ஒரு டிகிரியுமே வரல, டைரக்டா கான்ஸ்டன்ட் போயிட்டாங்க. அப்படி இருந்தா நம்ம எப்படிப்பா சால்வ் பண்றது அப்படின்னா, இங்க பாருங்க, எனக்கு வந்து இந்த கியூபிக், ஸ்கொயர், லீனியர் இது மூணுமே எனக்கு இந்த இதுலயும் இருக்கு. ஆனா எப்படி இருக்குன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் 0வா இருக்கனால எனக்கு இது வந்து மறைஞ்சிருக்கு. அதனால நம்ம எப்படி எழுதிக்க போறோம்னா x power 4 plus 0x cube plus 0x square plus 0x கான்ஸ்டன்ட் அவங்களே கொடுத்துருக்கனால -1. சரியா? அதாவது x power 4 minus 1க்கு நடுவுல கியூபிக் டேர்ம், குவாட்ரடிக் டேர்ம், லீனியர் டேர்ம் 3 இல்லாத காரணத்தினால நான் கோஎஃபிஷியன்ட் 0 போட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ கோஎஃபிஷியன்ட் 0 போட்டனால இதோட வேல்யூ ஆக்சுவலா 0 தான். ஆனா நான் வந்துட்டு இதோட கம்ஃபர்ட்டபிலிட்டிக்காண்டி இப்படி எடுத்து எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் g of x. g of x என்ன சொன்னேன்? x cube minus 11x square plus x minus 11. சரியா? இப்போ g of x வெளியில போடணும், f of x உள்ள போட்டு டிவைட் பண்ண வேண்டியதான். x cube minus 11x square plus x minus 11 உள்ள f of x போடணும். x power 4 plus 0x cube plus 0x square plus 0x minus 1. இப்போ மேல போற டேர்மை எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? மேல போற டேர்மை வந்துட்டு உள்ள போற டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை எடுத்து எழுதுங்க, x power 4. நெக்ஸ்ட் வெளியில உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது? x வருது. அந்த வேல்யூவை கொண்டு வந்து மேல போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? அந்த x எப்படி எடுத்தேன்? நெக்ஸ்ட் இந்த எல்லா டேர்ம் கூடயும் நான் x மல்டிப்ளை பண்ண போறேன். x cube into x என்னோட வேல்யூ என்ன? x power 4 minus 11x square into x minus 11x cube x into x plus x square minus 11 into x minus 11x. நெக்ஸ்ட் சிம்பிள் தான் சேஞ்ச் பண்ணணும். பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். x power 4 minus x power 4 கேன்சல் ஆயிடும். 11x cube plus 0x cube ஓட வேல்யூ என்ன? 11x cube. இங்க பாருங்க, இங்க மைனஸ் x ஸ்கொயர் இருக்கு, இங்க 0x ஸ்கொயர் இருக்கு. 0x ஸ்கொயர் என்ன அர்த்தம்? எனக்கு வந்து x ஸ்கொயர் இந்த இடத்துல கன்சிடர் பண்ண கூடாதுன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் x ஸ்கொயர் அப்படியே வந்துரும். ஓகேவா? மைனஸ் x ஸ்கொயர் plus 11x plus 0x ஓட வேல்யூ என்ன? plus 11x. -1 இங்க வந்து கான்ஸ்டன்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இங்க 0 இருக்கதா அர்த்தம். அப்போ -1 வந்து எனக்கு டைரக்டா வந்துரும். ஓகேவா? அகைன் நான் வந்துட்டு அடுத்து மேல போடக்கூடிய வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன்? உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேல எடுத்து எழுதுங்க வித் கோஎஃபிஷியன்ட் அண்ட் சிம்பிள் டிவைடட் பை வெளியில உள்ள டேர்மோட ஃபர்ஸ்ட் டேர்ம் x cube. அப்ப x cube கேன்சல் ஆகி என்ன வரும்? 11 plus 11. ஓகேவா? இப்போ இந்த டேர்மோட 11 மல்டிப்ளை பண்ணுங்க. x cube into 11, 11x cube minus 11x square plus 11 ஓட வேல்யூ என்ன? minus 121x square x into 11 plus 11x minus 11 into plus 11 minus 121. again minus plus minus plus னு சிம்பிளா சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். 11x cube minus 11x cube cancel. 121x square minus x square ஓட வேல்யூ என்ன? 120x square. 11x minus 11x cancel ஆயிடும். 121 minus 1 ஓட வேல்யூ plus 120. ஓகேவா? இப்போ அகைன் நான் உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேல போட்டுக்கணும், வெளியில உள்ள டேர்மோட ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போட்டுக்கணும். என்ன கிடைக்கும்? x cube ல x ஸ்கொயர் போச்சுன்னா பேலன்ஸ் ஒரு x இருக்கும். அப்போ நம்மளோட வேல்யூ வந்து
120/xன்னு இருக்கும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல வந்துட்டாலே இந்த இந்த சம்முக்கு இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வேற மாதிரி போடணும். அது எப்படிப்பா போடுறது? எப்போ ஃப்ராக்ஷன்ல வந்துட்டா மட்டும், ஃப்ராக்ஷன்ல இது வருது அப்படிங்கிற பொழுது மட்டும் இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். எப்படி? உள்ள டேர்மா வெளியில போடணும், வெளியில உள்ள டேர்மா உள்ள போடணும். எப்போ இந்த லாஸ்டா வந்திருக்கு இல்லையா, இந்த டேர்மை வெளியில போட்டு வெளியில உள்ள டேர்மை உள்ள போடணும். ஓகேவா? இப்போ இந்த 120x ஸ்கொயர் பிளஸ் 120ல 120 காமனா தானே இருக்கு. நான் 120 காமனா எடுத்துக்கலாமா? அப்போ 120x ஸ்கொயர் பிளஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 120 காமனா எடுத்தா x ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ நான் டைரக்டா வெளியில எனக்கு இந்த வேல்யூ போறதுக்கு பதிலா இந்த பிராக்கெட் உள்ள வேல்யூ போட்டாலே எனக்கு ஆன்சர் வந்துரும். சரியா? அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 1 வெளியில போட்டுக்கணும். உள்ள என்ன போட சொன்னேன்? இந்த டேர்ம் x கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 11. ஓகேவா? உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் வெளியில போடுங்க. வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போட்டு நம்ம டிவைட் பண்ணணும். என்ன கிடைக்கும்? எக்ஸ்ன்னு கிடைக்கும். அந்த எக்ஸை இங்கே போட வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் கியூப் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே உள்ள டேர்ம்ல எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. அப்போ என்ன வரும்? டேரக்டா மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். பிளஸ் எக்ஸ் 11x பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். மைனஸ் 11 அப்படியே கீழே வந்துடும். ஏன்னா கீழே உள்ள டேர்முக்கு கான்ஸ்டன்ட் இல்லாதனால மேலே இருக்க கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். சரியா? எகைன் நான் என்ன பண்ண போறேன்? உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேலே போட்டுக்க போறேன், வெளியில உள்ள டேர்மோட ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போட்டுக்க போறேன். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகி மைனஸ் 11 கிடைக்கும். இந்த மைனஸ் 11 மேலே போட வேண்டியதா. இப்போ இந்த மைனஸ் 11 கூட இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ண வேண்டியதா. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 11 மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் 1 இன்ட்டு 11 மைனஸ் 11 எகைன் பிளஸ் பிளஸ்னு சொல்லி நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேண்டியதா. அப்போ 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், 11 மைனஸ் 11 கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் 0ன்னு வந்துடும். ஆன்சர் 0ன்னு வந்தாலே நமக்கு ஜிசிடி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். எது? நம்ம டிவைசரா யூஸ் பண்ணிருக்கோம்ல, இதுதான் நம்மளுடைய ஜிசிடி. அப்ப ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.2ல் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.